ஜெய் சத்குருநாதா. எல்லாம் அல்ல சத்குருநாதருடைய அனுகிரகத்தினால நம்ம இன்றைக்கி ஆரத்தி பாடல் கற்றுக்கிருக்கோம் இல்லையா? ஆகையினால ஆரத்தி பாடலை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குருநாதருடைய தர்பாரில், அவருடைய புனிதமான சன்னிதானத்தில் நம்ம எந்த நூலை வைத்து கற்றுக்க போகிறோமோ அந்த நூலை குருநாதருடைய சரணத்தில் வச்சாச்சு. எல்லாரும் மனசார உளமாற பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. ஏன்னா பாபாவுடைய ஆரத்தியெல்லாம் கற்றுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு அவருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இருக்கணும். அவருடைய அடியார் பெருமக்களுடைய அனுகிரகம் ரொம்ப இருக்கணும். பாண்டுரங்கன், பண்டரிநாதன் அவருடைய அனுகிரகம் இருக்கணும். அவையினால ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றத மட்டும் நினச்சிக்க வேண்டாம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்பாங்க. அந்த பெருமானுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா அவனுடைய பாடல்கள் எதுவுமே நம்ம வாக்கில் வராது. இவர் ஞானேஸ்வர் மாவுளி, ஆரத்தி ஞானராஜான் பாடுறோமே அதே ஞானேஸ்வர் மாவுளி. அவருடைய பொற்தாமரையான திருவடிகள், சத்குருநாதருடைய திருமுக மண்டலம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பகவான் சுவாமி துக்காராம் மகராஜ். ஆரத்தி துக்காராமான்னு பாடுறோம்ல, அந்த துக்காராம் மகராஜ். இந்த பெருமான்களுடைய அடியார்களுடைய மகான்களுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா இந்த ஒவ்வொரு அபங்கமோ பாடல்களோ வாக்கில் வராது. அந்த வாக்கில் வரத்துக்காக நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து மனசார, அப்பா உன்னுடைய கிருபையினால் உன்னுடைய பாடல்களை ஆரத்தி, மராட்டி ஆரத்தியை கற்றுக்க போகிறோம், இதுக்கு ஒரு பரிபூர்ணமான அனுகிரகம் எங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்றத மனசார எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. அதுக்காக தான் ஒரு 2 நிமிஷம் இந்த ஒரு வீடியோவை அடியேன் சமர்ப்பிக்கிறேன். எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. இதே தர்பாரில் நமக்கு இந்த ஆரத்தையெல்லாம் கொடுத்து பாபாவை அழகுபடுத்தி பார்த்த ஜெகத்மாதா அன்னை ராதாகிருஷ்ணமாயி அம்மா இருக்காங்க. அந்த அன்னைக்கிட்ட உளமாற மனதார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இந்த அன்னையினுடைய பரிபூர்ணமான பிரேம பக்தி தான் இன்றைக்கி நமக்கு இந்த மாதிரி ஆரத்தி வழிபாடே கிடச்சிருக்கு. பாபாவுக்கு காக்கடை ஆரத்தியும் சேஜ் ஆரத்தியும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நமக்கு கொடுத்தது இந்த அன்னை. இந்த அன்னையினுடைய அனுகிரகமானது கிடைக்கட்டும். நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத்மாதா ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய். संत ज्ञानेश्वर महाराज की जय. तुकाराम महाराज की जय. जगतमाता राधे कृष्णमायि की जय. जय சத்குருநாதா. இப்போ நம்ம பிரிண்ட் எடுக்க சொன்னேன் இல்லையா, அதில் சரியாக 7வது பக்கம் எல்லோரும் வந்துடுங்க. 7வது பக்கத்தில் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற பாட்டு ஜோடுனியா கரச்சடனி டேவிலா மாதா. இந்த பாட்டை தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். காக்கடை ஆரத்தியில் ரொம்ப முக்கியமான ஆரத்தி, முதல் ஆரத்தி பூபாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் எழுதுனா அப்படின்னா, இங்கே கீழே துக்காமனேன்னு போட்டிருக்கு பாருங்கள். துக்காமனேன்னா துக்காராம் மகராஜ் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு மகாத்மா. அவர் தான் இந்த பாட்டை எழுதியிருக்கார். இந்த காக்கடை ஆரத்தியில் இந்த மாதிரி துக்காராம் மகராஜ், ஞானேஸ்வர் மகராஜ், நாமதேவர், ஜனாபாய், இந்த மாதிரி மகாத்மாக்களுடைய அபங்கங்கள் எல்லாத்தையும் பாபாவுடைய காக்கடை ஆரத்தியில் சேர்த்து நமக்கு அழகாக கோத்து பாபாவுடைய ஆரத்தியாக கொடுத்துருக்கிறது நம்ம அம்மா ராதாகிருஷ்ணமாயி. ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால இப்போ நம்ம தொடங்குவோம். எல்லாரும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாரும் சுவாமியுடைய கிருப்பையை பெறுங்க. சாய்ராம். முதல்ல இந்த பாட்டை நான் பாடிடுறேன், அப்புறம் இன்ச்சு டு இன்ச்சாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஜோடுனியா கரச்சரணி டேவிலா மாதா பரிசாவி வினந்தி மாஜி பண்டரிநாதா असो नसो भावहालो दुजिया ठाया कृपा दृष्टि बाहे मजगडे सद्गुरु राया
अकंठित सावे ऐसे वाड़ते पाई जांडूनी संगो सढाव दोड़ा साते तुका मने देवा माजी वेडी वाकुडी नामे भव भासहाती आपुल्या तोठी இந்த 2, 4, 6, 8 வரியை தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம் இன்றைய நாளில். ஸோ ரொம்ப அழகாக வாக்கில் வரும் முயற்சி பண்ணால். இந்த மேலே சொல்லப்பட்ட ஆரத்திக்கான தமிழ் அர்த்தம் கீழேயே இருக்குது. இதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கணும். ஸோ நம்ம இன்ச்சு டு இன்ச்சாக பாடுவோம். ஃபஸ்ட்டு ஜோடூனியா ஜோடூனியா கர சரணி தேவிலா மாதா பாடுங்க. ஜோடூனியா கர சரணி தேவிலா மாதா. அவ்வளோதான். அடுத்ததா பரிசாவி பரிசாவி வினந்தி வினந்தி மாஜி பண்டரிநாதா ஜோடூனியா கர சரணி தேவிலா மாதா பரிசாவி வினந்தி மாஜி பண்டரிநாதா. அவ்வளோதான். அழகாக வாக்கில் இந்த வரியெல்லாம் உட்காரும். ஸோ அதுக்கான தமிழ் அர்த்தம் கீழே இருக்குது, பார்த்துக்குங்க. சத்குருநாதா, என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நின் பொற்பாதங்களில் வைத்து வணங்குகிறேன். என்னுடைய பிரார்த்தனைகளை கேட்டருங்கள் ஐயனே அப்படின்றது அர்த்தம். அடுத்ததா அசோ நசோ அசோ நசோ பாவ ஆலோ அசோ நசோ பாவ பாவ வரக்கூடாது, பாவ அசோ நசோ பாவ ஆலோ துஜியாட்டாயா துஜியாட்டாயா துஜியாட்டாயா. அடுத்ததா கிருபா திருஷ்டி கிருபா திருஷ்டி பாஹே பாஹே மஜகடே மஜகடே சத்குரு ராயா பாடலாம். அசோ நசோ பாவ ஆலோ துஜியாட்டாயா கிருபா திருஷ்டி பாஹே மஜகடே சத்குரு ராயா. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா? சத்குரு ராயா, என்னுள் பக்தி உணர்வுகள் இருக்கிறதோ இல்லையோ, ஆனாலும் உன்னை சரணடைகிறேன். சற்றும் தயங்காமல் உங்கள் திருவடி நிழலில் எங்களுக்கு இடம் தாருங்கள் அப்படின்றது அர்த்தம். ஸோ அடுத்த 2 வரி அகண்டீத 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 சாவே ஐசே வாடதே பாயி அகண்டீத சாவே ஐசே. நான் கோத்து படிக்கிற அந்த வார்த்தையை கவனிக்கணும். சில வார்த்தைகள் தனியாக வரும், சில வார்த்தைகள் சேர்ந்து வரும். அகண்டீத சாவே ஐசே வாட்டதே பாயி जांडूनी संगो सडाव दोड़ा सातेई अकंटीद सावे ऐसे वाडते पाई. ओकेवा. जांडूनी जांडूनी संगोस डाव दोड़ा सातेई अकंटीदे सावे ऐसे वाटते पाई जांडूनी संघोष ढाव தோடா சாத்தேயி. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா? எப்பொழுதும் உங்கள் புனித பாதங்களில் குடியிருக்க விரும்புகிறேன். என் தஞ்சமடைய உங்கள் பாதங்களில் சிறு இடத்தை தயங்காமல் ஒதுக்கி தாருங்கள் அப்படின்றது அர்த்தம். அடுத்ததா கடைசி 2 வரி துக்காமனே தேவா மாஜி வேடி வாங்குடி நாமே பவ பாசஹாத்தி
ஆப்புள்யா தோட்டி. துக்காமனே, துக்காமனேனா துக்காராம் கூறுகிறார் அப்படின்றது அர்த்தம். துக்காமனே தேவா, தேவா. துக்காமனே தேவா. மாஜி, மாஜி. வேடி வாக்கூடி. துக்காமனே தேவா மாஜி வேடி வாக்குடி. அடுத்ததா நாமே பவ பாசஹாத்தி. நாமே பவ பாசஹாத்தி ஆப்புள்யா தோடி. துக்காமனே தேவா மாஜி வேடி வாங்குடி. நாமே பவ பாசஹாத்தி ஆப்புள்யா தோடி. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா? துக்காராம் கூறுகிறார், ஏடாகுடமாகவோ பயனற்ற மொழிகளாலோ அழைத்திருந்தாலும் இறைவா, உங்கள் நாமத்தின் பெயரால் கேட்கிறேன். மாயையில் கட்டுண்டு கிடக்கும் என் விலங்குகளை, அதாவது கை விலங்குகளை உங்கள் கைகளால் உடைத்தெறியுங்கள் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த காக்கட ஆரத்தியில் முதல் பாட்டு பூபாலம் 2, 4, 6, 8 வரி தான். ஒவ்வொரு நாளும் ஒரு பாட்டு, மொத்தம் 15 பாட்டு இருக்குது. 15 பாட்டில் இன்றைக்கி முதலாவது பாட்டு ஜோடுனியா கரச்சரணி தேவிலா மாதா பரிசாவி வினந்தி மாஜி பண்டரீநாதா असो नसो भावहालो दुजियाठाया कृपा दृष्टि बाहे मजगडे सद्गुरु राया अकंटी दे सावे हैसे वाटते पाई जांडूनी संगो सढाव दोड़ा सातेई तुकामने देवा माजी वेडी वांकुडी नामे भव भासहाती ஆப்புள்யா தோடி. அவ்வளோதாங்க. பாபாவுடைய அனுகிரகத்தினால இன்றைக்கி இந்த காக்கடாரத்தில் முதல் பாட்டை சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ எப்படி சொல்லி கொடுத்துருக்கோமோ அதன் பிரகாரம் எல்லோரும் படித்து பாபாவோட அருளால் இந்த காக்கடாரத்தை எல்லோரும் பாடலாம். சாய்ராம்.